தமிழக கேரள எல்லையான வாளையார் பகுதியில் ரயில் மோதி தாய் யானையும் குட்டி யானையும் உடல் சிதறி உயிரிழந்தது. யானைகள் தினத்தில் நடந்த விபத்தில் 2 யானைகள் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யானைகளின் உயிரிழப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா? ரயில் மோதியதில் 2 யானைகள் உயிரிழந்து கிடக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. நடந்தது என்ன? தமிழக கேரள எல்லையான வாளையாறில் உள்ள கேரள பகுதியில் 4 யானைகள் கொண்ட கூட்டம் புதன்கிழமை அன்று இரவு ரயில் பாதையை கடந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக சென்ற மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் யானைகள் மீது மோதியதில் குட்டி யானை மற்றும் தாய் யானை என 2 யானைகள் ரயில் என்ஜினில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்டன. ரயில் என்ஜின் சக்கரங்களில் யானைகளின் உடல்கள் சிக்கி நசுங்கி கிடந்ததை பார்த்து ரயில் பயணிகள் உட்பட பலர் கண்ணீர் விட்டு அழுதனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வாளையார் வனத்துறை மற்றும் பாலக்காடு ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். ரயிலில் சிக்கியிருந்த யானைகளின் உடல்களை பொக்லைன் இயந்திரம் மூலமாக மீட்கக்கூடிய பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இரவு 11:45 மணியளவில் ரயில் யானைகள் மீது மோதிய நிலையில் அதிகாலை 4 மணிக்கு மீட்பு பணியில் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து ரயில் என்ஜின் சரி செய்யப்பட்டு மீண்டும் ரயில் புறப்பட்டது. தமிழக எல்லையிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் கேரள வனப்பகுதியில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. தமிழக வனப்பகுதியில் மதுக்கரை வனசரகத்தில் ரயில் பாதை செல்லக்கூடிய 2 தடங்களிலும் 16 கோடி ரூபாய் செலவில் AI கேமரா மற்றும் ட்ரோன் கேமரா மூலமாக யானைகளின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருவதால் தமிழக வனப்பகுதிக்குள் ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பது தடுக்கப்பட்டுள்ளது. யானைகள் உயிரிழப்பை தடுக்க இந்த வனப்பகுதியில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்கள் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் இரவு நேரத்தில் வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் வேகமாக ரயில் இயக்கப்பட்டதே யானைகள் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. விபத்து காரணமாக இரவு நேரத்தில் ரயில் போக்குவரத்து B டிராக்கிற்கு மாற்றப்பட்டு பிற ரயில்கள் இயக்கப்பட்டன. உலக யானைகள் தினம் புதன்கிழமையன்று கொண்டாடப்பட்ட நிலையில் அதே நாளில் தாய் மற்றும் குட்டி யானைகள் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் விலங்குகள் நல ஆர்வலர்கள் உட்பட பலரிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யானைகளின் உயிரிழப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விலங்குகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.